ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஆள் மனசு மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது இது ரெண்டுத்தையும் பற்றி போன வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆள் மனசும் மார்க்கெட் வேலை செய்யும் விதம் அப்படின்ற விஷயத்தில் நம்ம எப்படி மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறோம், ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த டாப்பிக்கில் இருக்குது. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்லாம் நான் எடுத்தேன். நமது ஆழ்மனம் எப்படி மார்க்கெட்டில் வேலை செய்யுது என்று பார்க்க போகிறோம் அப்படின்றது இந்த ஹெட்டிங்கில் நான் எடுத்தேன். கேட்பது அது எப்போதும் ஞாபகித்துக் கொள்ளாது. ஸோ இதையும் நான் பார்த்தேன். சரிங்களா? ஸோ இந்த 3 டாபிக் போன வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது அதனுடைய கண்டினியூஷனாக இந்த பார்ட் இருக்க போகுது. ஏன்னா போன வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டும் போன வீடியோ பார்க்கலாம், எப்படி வேணாலும் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோணத்தில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். பாருங்க, நெக்ஸ்ட் தலைப்பு பாருங்க. பார்ப்பது தான் அது ஞாபகித்துக் கொள்ளும். அதிகபட்சம் ஆள் மனசு எதை பார்க்குதோ அதை தான் ஞாபகத்து வச்சுக்கும். இது நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்றேன்னு வைங்களேன். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன். இப்போ அந்த கதை மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்க, ஓகேவா? அந்த கதையை நீங்க கேட்டுனே இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் ஓடும். அதாவது அந்த கதையை காட்சிப்படுத்துவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிங்க காட்டுல ராஜா இருக்கு அப்படின்ற ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ 2 பேருக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் அந்த சிங்கம் அமேசான் காட்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டோரி ட்ரிப் பண்ணுவாங்க. நான் அப்படி இமேஜின் பண்ணுவாங்க நான் சொல்றது. இன்னொருத்தர் அதே கதையை அதே சிங்கம் வேற ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது விஷுவல் இமேஜின் சொல்றது. ஓகேவா? ஏன்னா விஷுவலைசேஷன் இமேஜின். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஞாபகப்படுத்தும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ப்பது தான் அது ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அதனால இப்போ எதை பார்க்குதோ அதை தான் ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? இப்போ இதில் நான் கிரிப்டோ இப்போ ப்ராஜெக்ட் ரிலேட்டட் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனம், அதாவது நம்ம அந்த ப்ராஜெக்டை பார்த்துனே இருப்போம். அந்த ப்ராஜெக்ட் அப்ரிசியேஷன் ஆகினே இருக்கு அப்படின்னா, அது வேல்யூ ஏறினே இருக்குன்னு அப்படின்னா, அப்போ நம்ம அதை பார்த்துனே இருக்கோம். அது எமோஷனலாக நம்ம அட்டாச் ஆகிறோம். அட்டாச் ஆகிறதுனால அது ஆழ் மனசுல பதிவாகாதனால அது வாங்கலாமா வேணாமான்ட்டு நம்ம ஆழ்மனம் முடிவெடுக்குது. எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சிக்னல் எமோஷனலா அட்டாச் ஆகி நம்ம ஆள் மனசுல பதிவாகுதோ அந்த அளவுக்கு நம்ம முடிவெடுக்கிற பர்சன்டேஜும் அதிகமாகும். அதனாலதான் இந்த பம்ப் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர் அதை பத்தி பேச 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 அது பம்ப் ஆகிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் நம்ம வாங்கி அதை கடைசியில அது லாஸ்ட்ல போய் கொண்டு போய் முடியும். ஸோ இதுதான் ஆள் மனசும் முடிவெடுக்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆள் மனசு பார்க்கறது தான் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது எதுலன்னா விஷுவல் இமேஜின், ஐ விஷுவல் மெமரி. இது 3 விஷயத்துல பார்க்கும் ஆழ்மனம். பார்க்குற விஷயத்துல அது ஞாபகம் வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் எப்படி முடிவெடுக்குது அப்படின்னா, 2 விஷயத்துல ஆழ்மனம் முடிவெடுக்கும். ஒன்று கடந்த காலம், இன்னொன்று எதிர்காலம். சரிங்களா? எப்போவுமே கடந்த காலத்தில் தான் நடந்த விஷயத்துல தான் உங்களுக்கு துன்பம் வரும். எதிர்காலத்தை வச்சு தான் பயம் வரும். பயம் எப்பவுமே எதிர்காலத்தை வச்சு தான் வரும். கடந்த காலத்தை வச்சு பயம் வராது. ஓகேங்களா? கடந்த காலத்தை வச்சு வர்றது துன்பம் தான் வரும். இந்த 2 விஷயம்தான் ஆழ்மனம் முடிவெடுக்க திறமை. இந்த 2 விஷயத்துல தான் ஆழ்மனம் முடிவெடுக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் மார்க்கெட்டை ரிலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இப்போ கடந்த காலத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க. அதனால நீங்கள் துன்பம் அடைகிறீங்க. ஓகேவா? அதாவது அதனால மன வருத்தம் அடைகிறீங்க. துன்பம் 2 ஒன்று தான் அடைகிறீங்க. சரிங்களா? இப்போ எதிர்காலத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் வருது. அப்போனா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தோணுமானா பண்ண தோணாது. ஏன்னா
ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி லாஸ் பண்ணிட்டீங்க. லாஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இது ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படின்ற ஒரு பயம் வரும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. இது வந்து ரிலேட் பண்ணி பாருங்கள். ஆழ்மனசு எப்படி முடிவெடுக்குது அப்படின்ற தலைப்பில் எப்போவுமே 2 காலத்தில் தான் முடிவெடுக்கும். பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சரு. பாஸ்டில் எப்பவுமே துன்பம் தான் வரும், ஃப்யூச்சரில் வந்து பயம் வரும். ஸோ இந்த 2 விஷயத்தில் ஆழ்மனசும் முடிவெடுக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செயல் அப்படின்னா, இப்போ இதுவும் மார்க்கெட்டு, எல்லாமே மார்க்கெட்டில் தான், மார்க்கெட்டை வச்சு தான் நான் இந்த தலைப்பை ரெடி பண்ணியிருக்கேன். எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செயல் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை வைத்து நமது ஆழ்மனம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்போது நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், ப்ரீவியஸாக இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் வைங்களேன். டெக்னிக்கல் அனலைஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் அப்படி சொல்லலாம். இப்போ என்னை பொறுத்தவரை என்னுடைய கைடில் இருக்கிற எல்லாருக்குமே நான் டீச் பண்ணுறது வந்து டெக்னிக்கல் அனலைஸ் வந்து இது பக்காவாக இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள் ஆகும். என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அனுபவம் பண்ணியிருப்பீங்க, அனுபவம் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேட்டர்ன் எடுத்துங்களேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நீங்கள் ஒரே ஒரு சார்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசின்னு வச்சுங்க. இப்போ இந்த பிடிசியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ப்ரீவியஸாக பிரேக் பண்ணி நல்லா பம்பு கொடுத்துருக்கு. அந்த மெமரி உங்கள் ஆள் மனசில் பதிவாயிருச்சு. அது வந்து அப்படியே உங்கள் ஆள் மனசில் இருக்குது, அது அப்படியே மெமரியாக இருக்குது. சரிங்களா? இப்போது கரண்ட்டாக இப்போது தற்போதைக்கு ஒரு மறுபடியும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ப்ரீவியஸாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நல்லா பிரேக் அவுட் பண்ணி நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 50% பம்ப் ஆகிருக்குன்னு வைங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருக்கு. இப்போ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் அதே மாதிரி பம்பு நடக்கும்ல. இது வந்து எப்படின்னா, இப்போ 2வதாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டு பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வைங்களேன், அது வந்து ஃபெயில்ட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டு 50% பம்ப் ஆகிருக்கு. இப்போ 2வதாக போட்டிருக்குன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு மெமரி கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ட்ரேடரில் என்ன ஆகுனா, அந்த மாதிரி இதுவும் நடக்கும்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஆள் மனசு வந்து முடிவெடுக்கும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ப்ரீவியஸாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டு அதே மாதிரி தான் இதுவும் வந்து 50%, 30%, 20% ஆக மொத்தம் பம்பு நடக்கும்னு ஒரு முடிவெடுக்கும்ல ஆள் மனசு. அப்போது இப்படி தான் ஆள் மனசு வந்து தீர்மானிக்கும். உங்களுக்கு புரியுதா? இந்த ஆள் மனசு வச்சு தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஏன்னா இது மெமரி. ஸோ ப்ரீவியஸாக உள்ள மெமரியில் கரண்ட்டாக மெமரி நடக்கும்பொழுது அது ஃபெயில்ட் ஆகும். அந்த மெமரி மூலயமா எடுக்கிற முடிவு அது தப்பான முடிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரிங்களா? ஏன்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செயல்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒன்றை வைத்து தான் நமது ஆழ்மனம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். முக்கியமான எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்கு சொல்லிட்டேன். ஸோ கடைசியாக பாருங்கள், 95% முடிவெடுப்பது நமது ஆழ்மனம் தான். ஓகேவா? நல்லா பாருங்கள், எப்பவுமே நமது ஆழ்மனம் மார்க்கெட்டை பொறுத்தவரை 3 ஸ்டேஜில் தான் இருக்கும். ஒன்று பேனிக் ஸ்டேஜ், இன்னொன்று கிரீட் ஸ்டேஜ், இன்னொன்று கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். நிறைய பேர் பேனிக்கு கிரீடு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம், பேனிக்கு கிரீடு ஆப்போசிட். ஆனால் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேனிக்ன்றது ரொம்ப பயந்து போய் இருக்கிறது மார்க்கெட்டில், இன்னும் கீழே போகும் அப்படின்றது பேனிக்கு. கிரீடுன்றது இன்னும் மேலே போகும் அப்படின்றது கிரீடு. கன்ஃபியூஷன்னா மேலேயும் கீழேயோ எது எங்கே போனோம் தெரியாது. அதுதான் வந்து நம்ம கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் நடுவில் எண்டில் இருக்கும் பொழுது அது மேலே போதா கீழே போதா நமக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? இப்போ இது மூலிமா தான் மார்க்கெட்டில் வந்து 95% முடிவு எடுப்பது சப்கான்சியஸ் மைண்டு தான். சரிங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சுங்க. ஏன்னா இதில் 7 டாபிக் நான் எடுத்திருக்கேன். 7 டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக்கு. இந்த ஆழ்மனமும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போது உங்களுடைய
பிரைமரி ஒர்க் என்ன தெரியுமா? ஆள் மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது டீட்டெயிலாக படிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆள் மனசு மார்க்கெட்டில் எப்படி வேலை செய்யுது அது வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆள் மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது டீட்டெயிலாக படிங்க. டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு புரிதல் வேறு விதமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 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 படியில் 10 படி 100 படிக்கு மேலே போய் நிற்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஏன்னா இதுவும் படிங்க. ஆள் மனசுன்றா ஃபுல்லாக படிங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது ஃபுல்லாக படிங்க. ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிடச்சிதுன்னு நம்புகிறேன். இது ரிலேட்டடாக நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளை நிறைய சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நிறைய பேட்டர்ன் டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுது, சைக்காலஜி எப்படி ஒர்க் பண்ணுது, நியூஸ் வச்சு சப்கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுது, கிரீடு வச்சு சப்கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுது. இது வந்து பொதுவாக சொல்கிறேன்னா பேசிக்கு. இப்போ இதில் வந்து டார்க் சைக்காலஜி அப்படின்றது நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. இப்போ வித் எக்ஸாம்பிளோட நிறைய வீடியோ நான் போடுறேன். இந்த சேனலை அதுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.